டெல்லியிலிருந்து ராணுவ ஜோதி கோவை வந்தது. கமாண்டர் கர்னல் பியூஷ் கதல் பெற்றுக்கொண்டார். இந்தியா பாகிஸ்தான் போரில் கடந்த 1971ஆம் ஆண்டு இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையிலும் இந்த போர் நடைபெற்று 50ஆம் ஆண்டு பொன்விழாவையொட்டியும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. பொன்விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக 4 வெற்றி ஜோதிகள் கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் ஏற்றப்பட்டது. இந்த ஜோதி நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. போரில் உயிர் நீத்த மற்றும் வீரமாக போரிட்ட வீரர்களை கௌரவிக்கும் வகையில் ஜோதி பல்வேறு மாநிலங்களுக்கும் எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. இந்த ஜோதி கோவை ரெட்ஃபீல்ட்ஸ் உள்ள இராணுவ 110 பட்டாலியன் வளாகத்திற்கு வந்தது. ஜோதி ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்டேஷன் கமாண்டர் கர்னல் பியூஷ் கதல் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஜோதி NCC மாணவர்கள் வீரர்கள் மரியாதை செலுத்தினர். மிலிட்டரி ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்டேஷன் கமாண்டர் கர்னல் பியூஷ் கதல் கூறுகையில், இந்த வெற்றி ஜோதியை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். வரும் 16ஆம் தேதி வரை இங்கிருக்கும் 10 நாட்கள் வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளன. எதிர்கால சந்ததியை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்வுகள் இருக்கும் என்றார். And privilege for Coimbatore military station to have received Swarnim Vijay Varsh Mashal in our station. It is going to stay here till 16th when it will be dispatched to Kochi. In the next 10 days, Coimbatore military station will be organizing a number of activities in which the honor, the valor and sacrifice of our veterans will be honored. And in all these activities, the main area will be to motivate our future generation that they look up to our veterans and they get motivated from them to contribute towards the development of the country. Thank you. வணக்கம். கோவையில் இன்று ஸ்வர்ணம் விஜய் வர்ஷனுடைய வெற்றி ஜோதி இன்று கோவை வந்தடைந்தது. இது பெங்களூரிலிருந்து வந்துச்சு. இதுக்கு முன்னாடி 20 டிசம்பர் அன்று மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களால் 4 திசையிலுமே 4 ஜோதி செலுத்தப்பட்டது. அந்த ஜோதியினுடைய சதன் பாட் இன்றைக்கி கோவையில் வந்தடைந்துள்ளது. இன்று கோவையில் சுமார் 4 மணி அளவில் இந்த ஜோதி வந்த போது அதை 110 பிரதேச இராணுவ கோட்டர்காட்டில் ஸ்டேஷன் கமாண்டர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னுடைய ஆஃபீஸர்ஸ், ஜவான்ஸ், அப்புறம் NCC கேடெட்ஸ் இவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை இங்கே இருக்கிற கோட்டர்காட்டில் இங்கே வச்சுருக்கோம். இனி நடக்க போகக்கூடிய இந்த விழாவினுடைய அடுத்த 10 நாட்களில் இந்த விழா நடக்க இருக்கின்றது. அதில் வருகின்ற 8-9 தேதிகளில் இந்த ஜோதியானது MRC வெல்லிங்டனில் போக போகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே திரும்பி வந்ததுக்கப்புறம் இதனுடைய ஒரு கமெமரேஷன் ஃபங்க்ஷன் PSG மெடிக்கல்ஸ், அதாவது PSG மெடிக்கல்ஸினுடைய ஆடிட்டோரியத்தில் 10ஆம் தேதி நடக்க போகிறது. அன்று சுமார் 150 வார் வெட்ரன்ஸ், அதாவது 1971 வார் வெட்ரன்ஸை நம்ம கூப்பிட்டு ஃபெலிசிட்டேட் பண்ண போகிறோம். அதில் அந்த ஈவெண்ட்டில் ஒரு 1000 ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், NCC, அது இல்லாமல் ரோட்டரி கிளப் G40 அங்கத்தினர்களும் பெரு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த விழாவினை நடத்தியிருக்கின்றார்கள். அதற்கப்புறம் 12ஆம் தேதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திடலில் NCCனுடைய ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன், இந்த விக்ட்ரி ஃப்ளேம்னுடைய ஸ்வர்ணம் விஜய் வர்ஷனுடைய ஃபங்க்ஷன் நடக்க இருக்கின்றது. அதற்கு பிறகு 14th அன்னைக்கு 14ஆம் தேதி ரேஸ் கோர்ஸில் விஜய் வர்ஷனுடைய ரன் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அனைத்து மக்களுமே நம் நாட்டின் பெருமையை உணர்த்த வேண்டி, அந்த வார் வெட்ரன்ஸினுடைய ஒரு ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வேண்டி அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு 15ஆம் தேதி இது இங்கிருந்து ஃப்ளேம் இந்த ஃபங்க்ஷன் முடித்து இங்கிருந்து டிஃபென்ஸ் நேவல் அகாடமி ஏழுமலைக்கு நேவல் ஃபோர்ஸஸ் இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க.
இதுதான் இந்த அடுத்த 10 நாட்களாக இது இல்லாமல் ஏர்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ், 191 ஃபீல்ட் ரெஜிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து INS அக்ரானி, இந்த 3 அமைப்பான மிலிட்டரியினுடைய அமைப்புகளான இதிலும் வந்து இந்த ஃப்ளேம் வந்து கொண்டு போகப்படுது. அங்கேயும் வந்து இதனுடைய பெருமை எடுத்து சொல்லப்பட்டு அதற்கான மரியாதை செலுத்தப்படும்.